இப்போ நீங்கள் சதுரங்க போட்டி விளையாட போகிறீங்க. சட்டங்கம் பார்ப்போம் எப்படி தான் விளையாடுறீங்கன்னு பார்க்கலாம். ஒன்று வெரி குட். ராஜாக்கு செக் வச்சுட்டாங்க. செக் மேட். ஓகே. ஓகே. யானை எடுத்து அடிக்கிறான். வெரி குட். யானெல்லாம் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக போகும் ராஜா, சைடில் போகாது. கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்து பண்ணுங்க. சூப்பர். வெரி குட். செக் ராஜாக்கு. நீ அப்படியே லைனாக அடிச்சிட்டு போகலாமே. நீ அடிமா ராஜாவில். சூப்பர். சமத்துக்குட்டி பின்னாடிக்கத்தெல்லாம் அடிக்கணும். நீ அப்படி போயிட்டியா? டக்குன்னு மூளை வேலை செய்யணும் ராஜா. அதுக்கு தான் இந்த கேமு. கரெக்டாக வேலை செய்யணும். இந்த பக்கம் வந்துருந்தேன்னா எல்லாத்தையும் அடிச்சிருக்கலாம். சூப்பர். வெரி குட். யானை அடிச்சிட்டாரா? சூப்பர். ராஜாக்கு செக்கு ராஜா. உள்ளே போகாதீங்க. இப்போ உள்ளே போனீங்கன்னா மாட்டுப்பீங்க. திரும்ப அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ராஜாவுக்கு செக்கு வைக்கிற இடத்துல வைங்க பார்க்கலாம். அதுக்கு செக்கு கிடையாது குட்டி. சிப்பாய்க்கு செக்கு கிடையாது. வெரி குட். வெரி குட். செக்கு ராஜா. ராஜாக்கு போகக்கூடாது. ராஜா செக்கு. செக்கு தூக்குமா. யானையை வச்சுட்டேன் எடுக்கிறேம்மா. வெரி குட். இப்போ தூக்குமா லைனா. முடிஞ்சிருச்சு. அது ராஜாக்கு செக். அதை எடுத்தேனா வேறு தான் நீ நகட்டணும். சிப்பாயை வைமா. செக்கு அடிக்கூடாது. செக்கு. செக்குமா. செக். குதிரைக்கு செக்கு. குதிரைக்கு செக்கு ராஜா. எடுங்க. வேறு பக்கம் சைடு மாற்றுங்க. இப்போ செக்கு. இன்னும் ஒரு முறை தான் நீ நவுத்தணும்.
செக் மாடுமா போட்டுக்குமா தொப்பி நீ செக்கு செக்கு அவுட்டுமா குட்டி அவுட்டுமா கிளாப் போட அவனுக்கு தொப்பி எடுத்து போட்டுக்க ராஜா தொப்பி எடுத்து போட்டுக்கோ அந்த பக்கம் இருக்கு பாரு லாஸ்ட்டில் ஆய் சமத்து குட்டிடா சூப்பராக விளையாடா சூப்பர் ராஜா சூப்பர்